மல்லி கூட பிறந்த தம்பியை பழி வாங்கிறதுக்கு ஒரு அக்கா இந்தளவுக்கு பிளான் பண்ணி கேவலமான விஷயத்தை பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே முடியலங்க. ஸோ ராஜி சும்மாவே இல்லை, மல்லியை கொல்ல ட்ரை பண்ணாங்க. ஆனால் விஜய் எப்படியோ மல்லியை காப்பாற்றிட்டாரு. அதனால் இங்கே மல்லிக்கு விஜய்க்கு சண்டையை முட்டுறதுக்கு விஜய் ஒரு கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான் அப்படின்னு கலகத்தை முட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனால் என் விஜய் எனக்காக கஷ்டப்படுறாரு. அது கார் மெக்கானிக்காக இருந்தால் என்ன, இல்லை எந்த வேலை இருந்தால் என்ன, அவர் ஒன்றும் ஒன்றை மாதிரி என்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காக திருடலை, பொய் சொல்ல, ஏமாத்தலை, யாருக்கும் ஒன்றை மாதிரி துரோகம் பண்ணலை, நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்காரு. எனக்கு அதில் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு இங்கே மல்லி சொல்லிடுறாங்க. ராஜிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இது, என்ன சொன்னாலும் இந்த மல்லிக்கும் விஜய்க்கும் இல்லை சண்டை வர மாட்டேது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ராஜி யோசிக்கிறாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தம்பி வேலைக்கு போகிறது தான். இப்போது விஜயை மட்டும் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்கார வச்சிட்டோம்னா அப்புறம் இந்த மல்லி தானாக அடங்கிடுவா. சொல்லுவாங்கள்ல, எரியிற கொல்லியை பிடுங்கிட்டா நெருப்பு அணைஞ்சிடும்னு. அப்போது ராஜியோடைய மாஸ்டர் திட்டத்தை இந்த மல்லி பார்க்க தான் போகிறான் அப்படின்னு ராஜி என்ன பண்ணுறாங்க, தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை ரெடி பண்ணி அவங்கள கொண்டு போய் காரை சர்வீஸ் விடும்போது உட வைக்கிறாங்க. உட வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அவரும் வெயிட் பண்ணுறாங்க. விஜய் தான் அந்த காரை சர்வீஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணி முடிச்சு கார் ரெடியாச்சு அப்படின்னு சொல்லும்போது காரை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் ஒரு தங்க மோதிரம் வச்சுருந்தேன், அந்த மோதிரத்தை காணுமே அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் சமாளிச்சு, என்ன தங்க மோதிரமா, என்ன ஒன்று சொல்கிறீங்க, டேஷ்போர்ட்லையா? விஜய் இங்கே வாங்க, இந்த காரில் டேஷ்போர்டில் தங்க மோதிரம் இருந்துச்சு பார்த்தீங்களா? இல்லையே, என்ன நான் எதுவும் பார்க்கலையே, எதுவும் அதில் இல்லையே அப்படின்னு சொல்ல, என்ன இல்லையா, என்னப்பா என்ன விளையாட்டா, கார் சைஸ் விடும்போது நான் அருள்லாம் வச்சேன், நல்லா ஞாபகம் இருக்குது, எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்? மேடம், நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம்ல, கார் சர்வீஸ் விடும்போது எதுவும் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு, எமர்ஜென்சிக்கு ஒரு வழி இல்லாமல் வச்சுட்டேன், அதுக்காக தரமாட்டீங்களா திரும்ப? இங்கே பாருங்கள், என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? மேடம் அப்படி சொல்ல மேடம், அவர் தான் இல்லைன்னு சொல்கிறாரு மேடம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், வீட்டில் எதுவும் மறந்து வச்சுருக்க போகிறீங்க? இங்கே பாருப்பா, சர்வீஸ் விடும்போது தான் கழட்டி டேஷ்போர்டில் வச்சேன், புரியுதா? அவர் எப்படி வீட்டில் வச்சுக்க முடியும்? என்ன காமெடி பண்ணுறீங்களா? இல்லை இதான் சரி விடாது, நான் இருங்க போலீஸ் கால் பண்ணுறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், போலீஸ்லாம் வேணாம் மேடம், போலீஸ்லாம் போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும் மேடம், அப்போ நம்ம கேரேஜ் பண்ணி கட்டிப்போம். இருங்க மேடம். விஜய் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எதுவும் இந்த மோதிரத்தை எடுத்தீங்களா? அண்ணா என்ன எப்படி பேசுகிறீங்க? சத்தியமாக அந்த மோதிரத்தை எடுக்கலண்ணே, மோதிரம் நான் பார்க்கவே இல்லைண்ணே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அவங்க ஒன்றே, ஏங்க என்னங்க சும்மா அவர்கிட்ட கேட்டிருக்கீங்க, அவர் ஷேட் பண்ணலாம் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மேடம் என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க, சத்தியமாக இதை எடுக்கல மேடம், செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்ல விஜயோட சட்டை பேனல் செக் பண்ணுறாங்க. பார்த்துக்கிங்களா? இல்லை மேடம், இல்லைனா அவர் டூல்ஸ் பேலன்ஸ் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே டூல்ஸ் பேக் கொட்டி செக் பண்ணுறாங்க. கொட்டும்போது அந்த மோதிரம் வெளியே வந்து விழுவதை பார்க்குறாங்க. பார்த்ததும் என்னமோ அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த மோதிரம் அவரோட டூல்ஸ் பேக்கில் இருக்குது, எப்படிங்க என் மோதிரம் அவர் டூல்ஸ் பேக் போயிருக்கோம்? சாரி மேடம், அது எப்படின்னு தெரில மேடம், மன்னிச்சிங்க மேடம் அப்படின்னு அந்த ஓனர் சொல்கிறாரு. விஜயனே, அண்ணே சத்தியமாக சொல்கிறேண்ணே, நான் அந்த மோதிரத்தை எடுக்கலண்ணே, அது எப்படிங்க வச்சுன்னு தெரிலண்ணே. எப்படி வச்சு தெரியலையா? என்னப்பா இந்த விளையாட்டு காட்டுறியா? இங்கே வச்சிருந்த மோதிரம் எப்படி தானாக கைக்கிழமை வச்சு அங்கே போணுச்சா, நீ எடுக்காமல்? எந்த திருடணும்னு ஒத்துக்க போகிறான் சொல்லு பார்க்கலாம். எல்லாருமே அந்த நேரத்துக்கு காசு பணத்துக்காக திருட வேண்டியது, கேட்டால் நான் திருடவே இல்லை, மாட்டிக்கிட்டால் சமாளிக்க வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நல்லா ஆளை வச்சுருக்கேன் இந்த கம்பெனியில், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இதுக்கு மேலே உன் கம்பெனிக்கு கார் சர்வீஸ் நான் வரைய மாட்டேன். இன்றைக்கி மோதத்தை தெரியிருக்கான், நல்ல வேலைக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான், இது 4 பவுனு, யோசிச்சு பாரு, நீ ரேட்டு 4 பவுன் ஆச்சுன்ட்டு, வேலைக்கு ஆள் வையானா திருடத்துக்கு ஆள் கொண்டாந்துருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போகிறாங்க. ஸோ விஜயை முடிஞ்ச வரைக்கும் பேசி கேவலப்படுத்தி விஜய் கண் கலங்கி நிற்கிறாரு. ராஜி இதெல்லாம் தூரமானு பார்க்குறாங்க. விஜய் அசிங்கப்படுறத ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜேஸ்வரி. அந்த ஓனரும் விஜயை பார்த்து, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அண்ணே நான் சொல்கிறேன்ல, என்னை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லைண்ணே, சத்தியமாக சொல்கிறேண்ணே, நான் அதை எடுக்கவே இல்லைண்ணே, அது எப்படி என் பேக் வச்சு தெரிலண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. அந்த லேடி வராங்க. இங்கே பாரு தம்பி, இந்த பையனை இதுக்கு முன்னாடி வேலைக்கு வச்சுக்காத, வேலைக்கு வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் நல்லாக்காது சொல்லிட்டேன், இந்த மாதிரி மோசமானவங்களாம் வேலைக்கு இருக்கவே கூடாது, அவன் மேலே அமுச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் விடுங்க மேடம், அவர் தான் பல்லன்னு சொல்கிறாரு, ஆனால் அந்த மோதிரம் எப்படி அங்கே போச்சுன்னு தெரில, நான் பார்த்துக்கிட்டுங்க மேடம். என்ன பார்த்துக்கிறியா? இங்கே பாருப்பா, என்ன விளையாட்டு காட்டுறியா? இன்றைக்கி ஏன் மோதிரம், நாளைக்கு இன்னும் இதுமாதிரி எத்தனை கன்சூமர் இருந்து என்ன தருவான்னு தெரியாது, அவனை ஃபஸ்ட்டு வேலைட்டு அனுப்பு, நீ வேலைட்டு அனுப்புறியா இல்லை நான் போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் வர வைக்கவா அப்படின்னு சொல்ல உடனே விஜய், மேடம் ப்ளீஸ் மேடம், போலீஸ்லாம் வேணாம் மேடம், இப்போ என்ன நான் அந்த வேலையை விட்டு போகணும் அவ்வளோதான் நினைக்கிறீங்க, ஆசைப்பட்றீங்க, நான் போகிறேன் மேடம், என்னை மன்னிச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நான் கிளம்புறானே தம்பி, வம்சி இருப்பா, இல்லை பரவாயில்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே அவங்களும் போயிடுறாங்க. உடனே ராஜுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒரு வழியாக திட்டமிட்டபடி
விஜயோட வேலை காலியாயிடுச்சு. இனி என்ன பண்ணுவான் அந்த விஜய்? இனி இந்த அசிங்கம் தாங்காமல் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேலைக்கே போக மாட்டான். அந்த மல்லி இனி என்ன பண்ணுவா? இனி இந்த மல்லியோட ஆட்டம் அடங்கிடும். இதுக்கப்புறம் தான் அந்த மல்லிக்கு இருக்குது அப்படின்னு ராஜி சந்தோஷத்தோட விஜயை பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற பெருமையோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.